வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ போர்டு எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் நேற்று எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த செட் 2 கொஷின் பேப்பருக்கான எம்சிக்யூ கொஷின்ஸ், அசெஷன் ரீசனிங் பிரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அதுதான் டவுட்ஸ் இருக்கும். 2 மார்க் 3 மார்க் மோர் அண்ட் எல்லாமே நல்லா எழுதியிருப்பீங்க, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ 1 மார்க் மட்டும் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸ் ஸ்டாண்டர்டு செட் 2, மேக்ஸிமம் செட் 1 செட் 3லையும் இதே மாதிரி கொஷின்ஸ் தான் வந்திருக்கும். உங்களுக்கு சில கொஷின்ஸ் வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ சேம் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும். லிசன் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின் செட் மீன் செட் 1 செட் 3 கொஸ்டின்ஸ் இருக்கவங்களுக்கு இதே கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ செக்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த given figure PA is a tangent from an external point P to a circle with center O. If angle POB is equal to 115 degree, then angle APO is equal to அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க இந்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க, இந்த டயக்ராம் நீங்க டிரா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இது ரேடியஸ். ஸோ ஓ, ஸோ ஏ, ஸோ பி, ஸோ இதோட வேல்யூ 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும், ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் தீரம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட்னா ஸோ ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 90 டிகிரி. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதுல உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது என்னது, ஆங்கிள் பிஓபி ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஓஏபி பிளஸ் ஆங்கிள் ஏபி. ஓகே, ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 110 ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ அப்போ நமக்கு இதோட ஆங்கிள் நமக்கு என்ன தெரியும், 90 டிகிரின்னு தெரியும். பிளஸ் ஆங்கிள் ஏபிஓ என்னன்னு. ஸோ அப்போ ஆங்கிள் ஏபிஓ இஸ் ஈக்குவல் டு, சாரி இது 115 டிகிரி தானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, நான் 110 டிகிரி போட்டேன் தெரியாம. ஸோ இதோட வேல்யூ 115. ஓகே, ஓகே, ஸோ இதோட வேல்யூ 115. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு 115 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏபிஓ இஸ் ஈக்குவல் டு 115 டிகிரி minus 90 degree. 115 degree minus 90 degree is equal to, so 25 degree. So angle APO is equal to 25 degree. So 25 degree என்றது உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, so option A. So option A தான் உங்களுக்கு ஆன்சர். So option A 25 degree தான் உங்களுக்கு ஆன்சர். Okay, so next second question பாருங்க. A piece of wire 20 cm long is bent into the form of an arc of a circle of radius 60 by 5 cm. The angle subtended by the arc at the center of a circle is கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் வந்து 20 சென்டிமீட்டர் லாங் இருக்கு. அதை பெண்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல கொண்டு வராங்க. அதோட ரேடியஸ் வந்து 60 by 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ஆங்கிள் வந்து என்ன கேட்கறாங்க, சப்டெண்டட் பை தி ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்றோம்னா, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு லென்த், ஸோ தீட்டா பை 360 இன்டூ 2πr. ஓகே, ஸோ இப்போ ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேடியஸ். ஓகே, ஸோ தீட்டாவோட வேல்யூ நமக்கு அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. லென்த் வந்து 20 கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து 60 by 5 சொல்றாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ 2πr. ஓகே, ஸோ இப்போ லென்த் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஸோ லென்த் ஈக்குவல் டு 20. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ 2 இன்டூ ஸோ பை. ஸோ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 60 டிவைடட் பை 5. ஸோ பை கேன்சல், ஸோ 60 கேன்சல் பண்ணீங்கன்னா 6. அடுத்து 1 2s are 2, 3 2s are 6. இப்போ தீட்டா தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸோ 3 இன்டூ 20, ஸோ 60 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. தட் மீன்ஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஸோ பி, தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி தான் ஆன்சர். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 numbers in AP have the sum 30. What is its middle term அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏபி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 consecutive terms are same அப்படி இருந்தா ஏபி. ஸோ அப்போ ஏபின்னு வரும்போது உங்களுக்கு என்னென்ன டேர்ம் சொல்லு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ. ஸோ இதுக்கு பிஃபோர் டேர்ம் என்னது, எனக்கு ஏ மைனஸ் டி. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்னது, ஏ பிளஸ் டி. ஓகே, ஸோ இது மூணுத்தோட சம் உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க, ஸோ ஈக்குவல் டு 30. ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா, ஸோ 3a ஈக்குவல் டு 30.
ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 10. ஸோ 10 தான் ஆன்சர். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் இட்ஸ் மிடில் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ மிடில் டேர்ம் அப்படின்றதா உங்களுக்கு ஏ. ஏன்னா இப்போ ஏ மைனஸ் டின்றது பிஃபோர் டேர்ம், ஏ பிளஸ் டின்றது ஆஃப்டர் டேர்ம். ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 10. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 10 உங்களுக்கு ஆன்சர். Okay, so next fourth question பாருங்க. An arc of a length is of length 55 centimeter and the sector it bounds as an area of 25 centimeter square. Its radius is அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆர்க்கோட லென்த் வந்து 55 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அதோட செக்டார் வந்து அண்ட் பவுண்ட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் 25 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஸோ ஒன்று ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆர்க்கோட லென்த் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு கண்டிஷன் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லென்த் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல் ஈக்குவல் டு ஸோ theta by 360 into 2 pi r. ஸோ லென்த் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 5 pi. அடுத்து ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் டு theta by 360 into pi r ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ 20 pi கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரேடியஸ் கேட்குறாங்க. இப்போ ரேடியஸ் அப்படின்னா இது கவனிங்க. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஏரியா பை லென்த்தை டிவைட் பண்ணுங்க. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் இது கேன்சல் ஆகிட்டு நியூமரேட்டர்ல ரேடியஸ் கிடைக்கும். So theta by 360 into pi r square divided by theta by 360 into 2 pi r. Okay, so equal to area under 20 pi divided by pi. So if இது automatically cancel, so pi cancel, so r cancel. இப்போ என்ன ஆகும், அடுத்து இதை கேன்சல் பண்ணா ஸோ நியூமரேட்டர்ல உங்களுக்கு 4 வந்துடும். அப்போ இங்க நியூமரேட்டர்ல ஒரு r இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு 4. அப்போ r is equal to 2 into 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ r is equal to 8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 8 சென்டிமீட்டர்ன்றது நம்ம கொஸ்டின் நம்பர் 4ல பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி 8 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ இஃப் x is equal to 1 and y is equal to 2 is a solution of the pair of linear equation 2x minus 3y plus 9 equal to 0 and 2x plus 3y minus b equal to 0. 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்களே சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ ஈக்குவேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 2x plus 3y minus b is equal to 0, 2x minus 3y plus a equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து ஒய் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஸோ ஒய்யோட வேல்யூ 2, மைனஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2x ஈக்குவேஷன் ஒரு நிமிஷம், 2x பிளஸ் 3y மைனஸ் பி. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்ட். ஸோ 2 plus 6 மைனஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ 8 மைனஸ் பி ஈக்குவல் டு 0. மைனஸ் பி ரைட் சைட்னா பிளஸ் பி ஈக்குவல் டு 8. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய் இன்டு 2. ஸோ ஏ ஈக்குவல் டு 0. ஸோ 2 மைனஸ் 6 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 4 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 4. ஸோ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ என்ன வருது 8ன்னு வருது. ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 8. இப்போ ரிலேஷன் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்வைஸ் ஏவை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா பி இருக்கு. ஸோ அப்போ 2a ஈக்குவல் டு பி அப்படிதானே வந்திருக்கு. ஸோ 2 இன்டூ ஏ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பி கிடைக்குது. ஸோ அப்போ ரிலேஷன் 2a ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா 2a ஈக்குவல் டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 பாருங்க. ஸோ 2 பாலினாமியல்ஸ் ஆர் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ. The number of distinct zeros of the both the polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2 பாலினாமியல் இருக்கு. இந்த 2 பாலினாமியல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க் ஜீரோ அப்படின்னா யூனிக்னு அர்த்தம். ஓகே, ஸோ யூனிக்கா இருக்கிறது, சேமா வர்றது எடுத்துக்கூடாது. யூனிக்கா வர்றது என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுல யூனிக்கா வர்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க ஒன்று இருக்கு, ஸோ லெஃப்ட் 1, அதே மாதிரி ரைட் சைடு 1. ஸோ மொத்தம் யூனிக்கா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் வரும். நீங்க வந்து இங்க ஒண்ணு மேல இருக்கிறதுக்கு 2 மீட் ஆகுது, கீழே இருக்கிறது 2 4ன்னு போட்டிருக்கூடாது. யூனிக் அப்படின்னா ஒரே ஒண்ணுதான் நமக்கு, இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது. இங்க ஒண்ணு யூனிக், இது ஒரு யூனிக், அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் என்னதான் வரும், ஆப்ஷன் சி 2 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஸோ இஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 90 அண்ட் ஆல்பா ஈக்குவல் டு 2 பீட்டா, தென் காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சொல்றாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. Alpha equal to 90, alpha plus beta equal to 90
அப்ப ஆல்பா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் 90 மைனஸ் பீட்டான்னு எழுதலாம் 90 டிகிரி மைனஸ் பீட்டா. அடுத்து ஆல்பா ஈக்குவல் டு 2 பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2 பீட்டானா ஆல்பா ஈக்குவல் டு எனக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் 90 மைனஸ் பீட்டான்னு தெரியும் ஈக்குவல் டு ஸோ 2 பீட்டா. ஸோ அப்போ 2 பீட்டா லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா ஸோ 3 பீட்டா ஈக்குவல் டு 90. ஸோ அப்போ பீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் 3 ஸோ 30 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ பீட்டா 30 டிகிரினா ஆல்பா ஈக்குவல் டு என்ன வந்துடும் 90 மைனஸ் 30. ஸோ அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகே, ஸோ ஆல்பா 60 டிகிரி அண்ட் பீட்டா 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பானா நமக்கு என்னது ஸோ காஸ் 60 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சைன் 30 டிகிரி த ஹோல் ஸ்கொயர். அப்போ காஸ் 60 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வந்துடும் 1/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1/4 பிளஸ் 1/4 ஸோ ஈக்குவல் டு 2/4. ஸோ சிம்ப்ளை பண்ணீங்கன்னா 1. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வருது ஸோ 7th கொஸ்டின் ஆப்ஷன் பி. ஓகே, 7th கொஸ்டின் ஆப்ஷன் பி 1/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8th பாருங்க. So a card is selected at random from a pack of 52 playing cards. The probability that it being a red face card அப்படின்றாங்க. ஓகே, ஸோ டோட்டல் 52 கார்ட்ஸ்ல ரெட் ஃபேஸ் கார்டு மட்டும் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே கிளியரா தெரியும். ஸோ ஒரு 52 கார்ட்ஸ் இருக்குன்னா அதுல நமக்கு ஃபேஸ் கார்டு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கு, கிங்கு, குயின். அதுல ரெட் ஃபேஸ் கார்டு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் ஃபேஸ் கார்டு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பிளாக்ல வந்து உங்களுக்கு 26 கார்டு இருக்கும், ரெட்ல 26 கார்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு 13 கார்ட்ஸ்லயும் ஸோ ஸ்பேடு, கிளப், ஹார்டின், டைமண்ட் ஒரு 13 கார்ட்ஸ்லயும் இதே மாதிரி ஜாக்கிங் குயின் இருக்கும். அதே எங்கேயும் ஜாக்கிங் குயின், ஹார்டின், டைமண்ட். இப்போ நமக்கு ரெட் கார்டு அப்படின்றது என்னது ஹார்டின் டைமண்ட் தான். அப்போ ஹார்டின் டைமண்ட்னா மொத்தம் எத்தனை கார்டு வரும் இருக்குதுக்கு மொத்தம் 6 கார்ட்ஸ் அவுட் ஆஃப் 52. ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 3 டிவைடட் பை 26. ஸோ இது ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. 3/26 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Question number 9. If alpha and beta are zeros of a polynomial 3x square plus 6x plus k such that alpha plus alpha beta equal to minus 2/3, then the value of k is அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 9th question. So 3x square question number 8. 8th question complete பண்ணியாச்சு. ஓகே, 9th question. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ 3x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் கே ஈக்குவல் டு 0. அடுத்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு minus 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிங்க. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b/a. ஸோ மைனஸ் பின்றது minus 6/3. அடுத்து ஆல்பா பீட்டான்றது c/a. ஸோ k/3. இப்போ இது ரெண்டையும் எடுத்து முதல்ல இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டானா மைனஸ் 6/3, ஆல்பா பீட்டானா k/3. ஸோ ஈக்குவல் டு minus 2/3. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா minus 6 பிளஸ் k/3 ஈக்குவல் டு minus 2/3. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா minus 6 பிளஸ் k ஈக்குவல் டு minus 2. ஸோ k ஈக்குவல் டு minus 2 பிளஸ் 6. ஸோ k ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க k ஈக்குவல் டு 4னா ஸோ ஆப்ஷன் டி k ஈக்குவல் டு 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. the value of tan square theta minus 1 divided by cos theta into secant theta ன்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. இப்போ ஏன் அதில் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுல கான்செப்ட் எல்லாமே தெரியும். நீங்க ஜஸ்ட் இது கரெக்டா நீங்க போட்டது அப்படின்னு மட்டும் தான் செக் பண்ண போறீங்க. இப்போ நான் ஃபாஸ்டா போனாவே உங்களுக்கு கண்டிப்பா இதுல புரியும். இதுல எதுவும் மேக்ஸிமம் நீங்க தரவு பண்ணது தான் நான் ரீகால் பண்றேன். ஸோ அப்போ tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 1/cos தீட்டா. ஸோ அகெயின் இந்த சீக்கன் தீட்டான்றது எப்படி எழுதலாம் 1/cos தீட்டான்னு எழுதலாம். அப்போ மைனஸ் 1/cos தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே tan ஸ்கொயர் தீட்டான்றது எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1/cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு என்னன்னு தெரியும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஸோ அப்போ இதுல இருந்து முதல்ல ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ இது பாசிட்டிவ் ஆயிடும், இது நெகட்டிவ் ஆயிடும். ஸோ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா.
ஸோ அப்போ 1 மைனஸ் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அகெயின் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1. ஓகே, ஸோ அப்போ -1 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ -1 அப்படின்னா 10th கொஸ்டின் தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எ ரேஷனல் நம்பர் பிட்வீன் √3 அண்ட் √5. √3க்கும் √5க்கும் நடுவில் ரேஷனல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ √3ன்றதோட வேல்யூ வந்து 1.732. √5யோட வேல்யூ 2.236. இப்போ அவங்க கொஸ்டின்ல கேட்கறது 1.732க்கும் √3யோட வேல்யூ, அடுத்து √5ன்றது 2.236. ஸோ இதோட வேல்யூ, மிடில் இருக்கிற வேல்யூ என்ன வரும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மிடில் என்ன இருக்கு பாருங்க. ஸோ இது மற்ற எதுவுமே வராது. இது மிடில் வராது, 2.326 மிடில் வராது, பையன்றது மிடில் வராது. ஏன்னா பையோட வேல்யூ உங்களுக்கு என்னது 3.414, இதுவும் வராது. அப்ப லாஸ்டா இந்த 1.857 அப்படின்றதுதான் 1.732க்கும் 2.236க்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. இஃப் HCF ஆஃப் 98,28 ஈக்குவல் டு M, LCM வந்து என்னன்னு எடுத்திருக்கோம். தென் த வேல்யூ ஆஃப் n மைனஸ் 7m என்னன்னு கேட்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 12, HCF நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஸோ இன்டூ LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அவங்க 2 நம்பர் கொடுத்துருக்கிறது 98. ஸோ 98க்கும் 28க்கும் LCM எடுங்க. ஸோ 2, 49, 7, ஸோ 1. ஸோ அகெயின் 28, 2, 49, ஸோ 7, 7, அகெயின் 7. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன நம்பர் நம்ம காமனா இருக்குன்னு பாருங்க மொத்தம். ஸோ HCF வந்து சாரி இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இங்க 2 போட்டோம் அப்படின்னா, ஸோ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14, இங்க பார்த்து அப்படின்னா போட்டேன். ஸோ அகெயின் 2 போட்டீங்கன்னா 7, ஸோ அகெயின் 7, 1. ஸோ இப்போ காமன் நம்பர் என்னது உங்களுக்கு? ஸோ 2, அகெயின் இங்க காமன் நம்பர் 7. அப்ப HCF ஈக்குவல் டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 2 இன்டூ 7 ஈக்குவல் டு 14. இதான் 14. ஸோ இப்போ LCMன்றது ஸோ 14, அகெயின் ரிமைனிங் இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணும். இங்க ஒரு 7, இங்க ஒரு 2, 14. ஸோ 14 இன்டூ 14 ஈக்குவல் டு 196. ஸோ LCM 196. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ஸோ HCF LCM எடுத்தாச்சு. ஸோ n மைனஸ் 7m அப்படின்றாங்க. ஸோ இதுதான் M, இதுதான் n. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல கேட்கறது n மைனஸ் 7m அப்படின்றாங்க. ஸோ nன்றது 196 மைனஸ் 7mன்றது 14. ஸோ 196 மைனஸ் 14 இன்டூ 7, 14 இன்டூ 7, 98. ஓகே, கரெக்ட். ஸோ 196 மைனஸ் 98 உங்களுக்கு என்னது? ஸோ 98. ஸோ n மைனஸ் 7m ஈக்குவல் டு 98. ஸோ 98 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, ஸோ 13th கொஸ்டின் பாருங்க. If the length of a chord of a circle is equal to its radius, then the angle subtended by chord at the center அப்படின்னு சொல்றாங்க. So if the length of a chord of a circle is equal to its radius. Okay, so length of chord வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு ரேடியஸ், ஸோ இது ஒரு ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் வந்து இந்த கார்டுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ அப்போ கார்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா all the 3 sides நமக்கு எப்படிதான் இருக்கும்? ஈக்குவல். all the 3 sides are equalனா all the 3 angles are உங்களுக்கு என்னது? ஈக்குவல். அப்ப all the 3 angles are equal அப்படின்னா ஸோ இதோட ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துரும்? கண்டிப்பா ஈக்குவலேட்டரல் ஆங்கிள். ஸோ இதோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. ஏன்னா ஈக்குவலேட்டரல் ஆங்கிளோட ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்ன வந்துடும் உங்களுக்கு? 60 டிகிரி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 60 தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The greatest number which divides 70 and 125, leaving remainder 5 and 8 respectively. So greatest number அப்படின்னாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல HCF கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி அதை டிவைட் பண்ணும்போது 70 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 இருக்குன்றாங்க, 125 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 8 இருக்குன்றாங்க. அப்ப என்ன வரும்னு பாருங்க. ஸோ 70 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 65. 125 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன இருக்கு? 8. ஸோ 170. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் 170. இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ 65 எடுத்தோம்னா ஸோ 5, ஸோ 13, ஸோ அகெயின் 13, 1. ஸோ 117 எடுத்தோம்னா ஸோ 3, 3 3s are 9, 9 3s are 27, அகெயின் 3, ஸோ 13, ஸோ 1. ஸோ இப்போ காமன் நம்பர் என்ன இருக்கு? நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் காமன். ஸோ அப்போ HCF ஈக்குவல் டு 30.
ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்பர் சொல்றாங்க. ஸோ அப்போ HCF equal to 30. ஆப்ஷன் ஏ தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. A ladder 14 meter long leans against a wall. If the foot of ladder is 7 meter from the wall, then the angle of elevation of the top of the wall அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு டயக்ராம் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஒரு லேடரோட ஹைட் வந்து 14 மீட்டர். ஃபுட் ஆஃப் த லேடர் ரீச்சஸ் ஃப்ரம் த வால் லேடருக்கு வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதோட ஆங்கிள் என்னன்னு கொஸ்டின் கேட்கறேன். ஸோ தட் மீன்ஸ் இதோட ஆங்கிள் தீட்டா. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடும் ஹைபார்டினியூஸும் கொடுத்துருக்காங்க. அப்ப அட்ஜசன்ட் பை ஹைபார்டினியூஸ்னா என்ன ஃபார்முலா வரும்? காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா அட்ஜசன்ட் வந்து 7, ஹைபார்டினியூஸ் 14. ஸோ ஈக்குவல் டு 1/2. ஸோ அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. ஸோ காஸோட வேல்யூ எப்போ 1/2 வரும்? ஸோ தீட்டா ஈக்குவல் டு 60. ஸோ தீட்டா 60 டிகிரின்னு வந்ததுன்னா உங்களுக்கு 1/2. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. So in triangle ABC and triangle DEF, so angle B equal to angle E, angle F is equal to angle C, and AB is equal to 3DE. Then two triangles are அப்படின்னு கேட்கிறேன். Okay, so listen பண்ணுங்க. So question 16. So A, B, C, அடுத்து D, E, F. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? ஸோ பியும் இயும் ஈக்குவல், ஸோ சியும் எஃப்பும் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஆங்கிள் ஏவும் டியும் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் பியும் இயும் ஈக்குவல், ஆங்கிள் சியும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். அப்போ மூணுமே ஈக்குவல். ஸோ அப்போ 3 ஆங்கிள் ஈக்குவல். ஸோ பை ட்ரிபிள் ஏ நம்மளுக்கு என்னது? ஸோ எல்லாமே சிமிலர். Okay, so all the 3 sides of the triangles are so similar. அடுத்து நம்ம என்ன செக் பண்ணோம்? All the 3 sides are similar. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? So AB equal to 3DE ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த AB வந்து எனக்கு DA விட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ABன்றது 3 into D அப்படின்றாங்க. ஸோ டியோட சைடு என்ன இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு எனக்கு? ஸோ இது வந்து AB equal to 3 into D, DA விட 3 times பெருசா இருக்குன்றாங்க. பட் நமக்கு என்ன சொல்றாங்க? பை ட்ரிபிள் ஏ வந்து இங்க சிமிலர். அப்ப சிமிலர் வரும் கண்டிப்பா. அப்ப வந்து உங்களுக்கு எப்படி வராது? கண்டிப்பா காங்குருவன்ட் வராது. காங்குருவன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? சேம் சைஸ் சேம் ஷேப்ல இருக்கும். பட் இங்க சேம் ஷேப் வராது. ஏன்னா ஏபியும் 3DE ஈக்குவல் அப்படின்றாங்க. அப்ப 3DE ஈக்குவல் அப்படின்னா ஸோ அப்ப உங்களுக்கு என்னது வரும்? ட்ரிபிள் ஏ சிமிலர் வந்துடும், பட் நாட் காங்குருவன்ட். ஓகே, ஸோ சிமிலர் வந்துடும் பட் காங்குருவன்ட் வராது. ஸோ சிமிலர் வரும் காங்குரண்ட் வராதுன்னா ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 பாருங்க. The midpoint of the line segment joining points P minus 4,5 and Q 4,6 அப்படின்றாங்க. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் P minus 4,5 and Q 4,6. அப்ப மிட் பாயிண்ட்னா x1 plus x2 by 2, y1 plus y2. So x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So அப்ப 0, 11/2. ஸோ இதோட வேல்யூ வந்து 0,5.5. ஸோ இப்போ இது வந்து எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லயா ஒய் ஆக்சிஸ்லயா ஆரிஜின்ல நெய்தர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ இந்த 0,5.5ன்றது உங்களுக்கு எங்க வரும் அந்த பாயிண்ட்? ஸோ ஒய் ஆக்சிஸ்ல தான் 0,5.5 வரும். ஸோ அப்போ ஆன்சர் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 18 பாருங்க. Mode and mean of a data are 15x and 18x respectively. Then the median of the data அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு நம்ம அந்த ஃபார்முலா தான் நம்ம ஏற்கனவே ப்ராபபிலிட்டியில எம்பரிக்கல் ரிலேஷன் படிச்சிருப்போம். ஸோ மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ மோடோட வேல்யூ 15x கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அடுத்து 3 மீடியன் மைனஸ் 2 மீன்ன்றது 18x. ஸோ 15x equal to so 3 into median minus so 36x. so இப்போ இது லெஃப்ட் சைடுல வரும்போது so 56x plus 36x equal to 3 median. அப்போ 15x plus 36x என்னது உங்களுக்கு 51x. so equal to so 3 வருது. ஓகே, ஸோ இப்போ அவங்க மீடியன் தான் கேட்கறாங்க.
ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 3 டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா 51x divided by 3. ஸோ equal to 17x. ஸோ அப்போ ஆன்சர் 17x தான் உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 1920 அசெஷன் ரீசனிங் பாருங்க. அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் வி ஜாயின் டூ ஹெமிஸ்பியர் ஆஃப் சேம் ரேடியஸ் அலாங் த பேசஸ் தென் வி கெட் ஏ ஸ்பியர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் இஸ் 3πr². இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அசெஷன் கொடுத்துருக்கிறது கரெக்ட் பாருங்க. ஏன்னா 2 ஹெமிஸ்பியர் சேம் ரேடியஸ் அதோட பேஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பியர் கிடைச்சிடும். இது ஒரு ஸ்பியர் ஹெமிஸ்பியர். அகைன் இதே சேம் பேஸ்ல திருப்பி நம்ம எங்க ஜாயின் பண்றோம். அப்ப ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைச்சிடும்? ஸ்பியர் ஷேப் கிடைச்சிடும். அப்ப அசெஷன் கரெக்ட். செகண்ட் என்ன சொல்றாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஆர் இஸ் 3πr² அப்படின்றாங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? ஸோ 4πr². ஓகே, 3πr² கிடையாது. ஸோ அப்போ அசெஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ, அப்போ ரீசன் வந்து ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர் 19. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. Assertion: the probability of selecting a number random from the probability 1 to 20 is 1 ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ப்ராபபிலிட்டின்ற வேர்டே கொடுத்துட்டாங்க. ஓகே, செலக்டிங் எ நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எ நம்பர் ஃப்ரம் 1 to 20 இஸ் 1 ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துட்டானவே கொஸ்டின்ல நமக்கு ஆன்சர் என்னதான் வரும்? செலக்டிங் 1 to 20 போது ஸோ 1 மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ 1/20. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபார் எனி ஈவெண்ட் இஃப் பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1 தென் இ இஸ் கால்ட் ஷூர் ஈவெண்ட். ஸோ அப்போ ரீசன் கரெக்ட். ஸோ பி ஆஃப் இ ஈக்குவல் டு 1னா ஷூர் ஈவெண்ட் தான் கரெக்ட். பட் அசெஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ என்ன வரும்? அசெஷன் ஃபால்ஸ், ரீசன் இஸ். ஸோ ஆப்ஷன் டி, அசெஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்கமிங்ல வீடியோ போடலாம். ஏன்னா நீங்க மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் தான் மிஸ்டேக் பண்றதுனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க போர்டு எக்ஸாம் அப்ப. உங்களோட ஜூனியர்ஸுக்கும் இந்த சேனல் நிறைய பேருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செப்பரேட்டா 2025 to 26க்கு நான் ஒரு ஃபோல்டர் ஆரம்பிச்சு அடுத்த அப்கமிங் இயருக்கு செப்பரேட்டா எல்லாமே நான் அதில் போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்க 10th முடிச்சுட்டு 11th போறீங்க அப்படின்னாலும் 11th 12th செப்பரேட்டா ஃபோல்டர் கொடுத்து செப்பரேட்டா எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ, கேஸ் ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல நம்மளோட சேனல்ல போயிட்டு. ஸோ இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த அப்கமிங் இயருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் 10th and 12th இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட நம்பர் இதுதான் 8610684838. இந்த நம்பரை நீங்க கால் பண்ணியோ ஒரு மெசேஜ் பண்ணியோ டெமோ கிளாஸ் வேணா பார்க்கலாம். ஏன்னா ஓவராலா தமிழ்நாடு மட்டும் இல்லாம அப்ராட்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் கிளாஸஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு குரூப்புக்கு நமக்கு லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸா மேக்ஸிமம் 20 தான். அதுக்கு இல்லாம செப்பரேட்டா குரூப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் மட்டும் இல்லாம நிறைய குரூப் ஆஃப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் ஒரு 5 to 6 டீச்சர்ஸ், ஓவராலா பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இது மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி ஒரு குரூப்பா சேர்ந்து நிறைய பேர் 100-20 எல்லாம் பண்ண மாட்டோம். ஒரு குரூப்லயும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கோம். 100% உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் ஆகும். Okay, so thank you students for watching this video. Thank you.